வணக்கம். இன்று ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நானும் கடந்த ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் தான் இங்கே இருந்திருக்கேன். இப்போ 40 வருடங்களுக்கு பின்னால் இங்கே எங்கள் ஊரில் சொந்த ஊரில் இருக்கேன். அந்த குரு பூஜை விழா நடப்பதை பார்க்கும்போது எனக்கு மிக பெருமையாகவும் சிறப்பாக இருக்கிறது. ஐயா அவர்கள் தேசபக்தி மிகுந்தவர், தெய்வீக பக்தி மிகுந்தவர். தேசத்துக்காகவும் பாடுபட்டார், தெய்வீகத்துக்காகவும் பாடுபட்டார், மக்கள் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டார். எல்லா மக்களும் ஒன்றா இருக்கணும்னு நினைச்சவர்கள். அதனால தான் அவர் இன்ன வரைக்கும் மக்களோட மக்களாக என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னா அது காரணம் அவருடைய இந்த நல்ல எண்ணங்கள். அவரை இவ்வளோ நீண்ட தூரம் கொண்டு போய் நம்ம அவரை கொண்டாடி புகழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னா அது காரணம் அவர் தான். அவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முக்கிய பங்கு இருக்குது அவருக்கு. மீதி நம்ம தமிழக தலைவர்களையே முக்கிய பங்கு அவருக்கு இருக்குன்னு காரணம் என்னென்னா, நேதாஜி அவர்கள் தனியாக அவரை ஆரம்பித்து வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போர் புரியும் போது அதுக்கு உறுதுணையாக இருந்தது இவர் தான். அவரே என் தளபதியும் சொல்லியிருக்கார். அதே மாதிரி நேதாஜி அவர்களை தலைவராக ஏற்றுக்கிட்டவர். நேதாஜி இந்தியா முழுவதும் போராடினா இவர் தமிழகத்திலிருந்து முக்கிய பங்கு முதல்ல நேதாஜி சொன்னப்போ முதல்ல குரல் கொடுத்து தமிழகத்தில் எல்லோரும் போயிட்டு சேரணும்னு சொன்னது இவர் தான். அது மிலிட்ரி கமாண்டர் படம் மாதிரி அவர் ஆரம்பித்தப்போ அதில் சேர்ந்து அந்தமான் போய் பயிற்சி எடுத்து வந்தாலாம் சொல்லுவாங்க. அது முழுவர்கள் எனக்கு தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்கிறேன். நான் கேள்விப்பட்டதை தான் சொல்கிறேன். அந்த லெவலுக்கு சுதந்திர போராட்டத்தில் எப்படி வெள்ளைக்காரர்கள் ஒரு பக்கத்தில் அமைதியாக காந்தி வழி அமைதியாக போகிற பக்கம் இருக்கார். காந்தி வழியிலையும் இருந்து ஆன்மீக தெய்வீக வழியிலையும் இருந்து இதே மாதிரி துணிச்சலாக அவங்களுக்கு எதிராக பகத்சிங் சொல்லுவாங்க. அது மாதிரி இவரும் துணிச்சலாக நம்ம மக்களை அனுப்பி போய் முதல்ல சேருங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் இவர் தான். அதேமாரி அவர் பேச்சை கேட்டு ஆயிரக்கணக்கில் போய் சேர்ந்துருக்காங்க சுதந்திர போராட்டத்துக்காக. அந்த லெவலுக்கு புகழ்மிக்கவர், தமிழகத்தின் பெருந்தலைவர் காமராஜருக்கும் பெருந்தலைவர். காமராஜர் அவர்களே ஐயா தேவர் சொல்கிற இதை கேட்டுக்குவார். ராஜாஜி அவர்களும் கேட்டுக்குருவாங்க. அந்த லெவலுக்கு ஒரு ஆன்மீகம், தெய்வ பக்தி, தேசப்பற்று, மனித ஒற்றுமை, மனித நல்லிணக்கம் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்கியவர் தான் நமது பசும்பொன் தேவர் ஐயா. பிறந்த இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நானும் பிறந்திருக்கிறத நான் பெருமையாக நினைக்கிறேன். நான் அந்த குலத்தில் பிறக்காட்டாலும் எனக்கு அந்த மண்ணில் பிறந்தவர், நானும் ராமநாதபுரம் மண்ணில் பிறந்தவன் அப்படிங்கிற நிலவில் நான் பெருமையை கொண்டாடி கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.